ரூ. 5,00,000 ஒரு கார் வாங்கலாம். ஒரு கிட்னியை வாங்க முடியுமான்னு கேட்டா முடியும். கிட்னி புரோக்கர் அப்படிங்கிற ஆனந்தன். அவனை தேடக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். பைக்கில் போகக்கூடிய ஒரு சிசிடிவி இன்னைக்கு வெளியாகுது. என்னய்யா, கிட்னி திருடன், கிட்னி புரோக்கர் எல்லாம் வெளியில் சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கும்போது 8 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சிட்டான்னு சொல்லி இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கே. 8 தினங்களாகி அவனை பிடிக்க முடியாமல் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் தடுமாறிட்டு இருக்காங்களே. என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் பணத்திற்காக கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விஷயம். இந்த கிட்னி புரோக்கராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் ஆனந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய நபர்களாக மாறுகிறார்கள். இன்னைக்கு நம்ம திமுக காரங்களை பார்த்தோம்னா நாளைக்கு அதிமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்கிறார்கள். திமுக காரங்க அதையும் பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணி கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் திமுகவினுடைய தலைவர்களுடைய புகைப்படம் இருக்கு. தாவேகால இருக்கக்கூடிய நபர்கள் குற்றம் செய்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் குற்றம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை பயன்படுத்தி அவங்க தப்பிக்கிறது அப்படிங்கிறது இங்கே நடக்காமல் இருக்கணும். அதுதான் இங்கே பெரிய விஷயம். செய்திகளிலும் மக்களும் பேசும்போது இந்த அரசியல் கட்சி பையன் பார்த்தீங்களா, அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்களா என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சியை பேசுகிறோமே தவிர, அந்த அரசியல் கட்சி அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அந்த அரசியல் கட்சிக்கு மக்களுடைய ஒரு உயர்தர பார்வை இருக்க வேண்டும். மக்களுக்காக நாம் அரசியல் செய்யும் போது இந்த மாதிரி கயவர்கள் நம்முடைய கட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது களையறுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு உளவுத்துறையை அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குள்ளேயுமே யார் யார் நம்ம கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க, யார் கட்சிக்கு விரோத போக்கில் இருக்காங்க அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு ஒரு சில கருப்பாடுகளை உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான கருப்பாடுகளை வைத்து இந்த மாதிரியான நபர்கள் வேற ஏதாவது விஷயங்கள் செய்கிறாங்களா, கட்சிக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறதை பார்த்து களையறுக்க வேண்டும் என்பது நீண்ட நெடிய கோரிக்கை. இதை எந்த அரசியல் கட்சி செவ்வனே செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இங்கே வறுமை உள்ளவர்களை பார்த்து கிட்னி விற்கிறியா, 5,00,000 தரோம், 9,00,000 தரோம், 8,00,000 தரோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி, அந்த பேரம் பேசின பிறகு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதான். எந்த மாதிரி ட்ரைனிங்? டாக்டர்ஸ் கேட்பாங்க, கிட்னி நீங்கள் பணத்துக்காகவா விற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை எனக்கு பண பிரச்சனைலாம் கிடையாது, எனக்கு இவர் தூரத்து சொந்தம்னால தான் நான் இந்த கிட்னியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் கிட்னி அப்படிங்கிறத டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, ஒருத்தர்கிட்ட எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு சுலபமாக ஒரு நெட்வொர்க் இயங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 மருத்துவமனைகள் இதன் பெயர் அப்படிங்கிறது அடிபட்டுட்டு இருக்கு கிட்னி இந்த திருட்டு விவகாரத்தில். அப்போ மக்களுடைய உயிர் இங்கே யாருக்கும் பெருசுலாம் கிடையாது. 5,00,000 கொடுத்தா ஒரு கிட்னி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பெரிய அளவில் ஆர்கான் அப்படிங்கிற ஒரு தெஃப்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இதை பார்த்து நம்ம சாதாரணமாக கடந்து போய்விட்டோம் என்றால் நம்ம வீட்லேயும் இதே மாதிரி யாராவது ஒரு பாதிப்புக்கு உட்பட்டுகிறார், நம்ம வீட்லேயும் இல்லை நம்ம பக்கத்து வீட்லேயும் யாராவது இதே மாதிரி ஒரு பாதிப்புக்கு உட்படும் போது தான் இதனுடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் முழுமையாகவும் ஆழமாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேச வேண்டும். இந்த கிட்னி திருட்டு இல்லாட்டி இந்த ஆர்கன் தெஃப்ட் அப்படிங்கிறத பற்றி பல நபர்களுக்கும் விழிப்புணர்வு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளையும் வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ தான். மதிமுக உடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு இடத்துல பாமக உடைந்து விட்டது அப்படின்னும், இன்னொரு இடத்துல மதிமுக அவ்வளோதான் இனிமேல் சோழி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும். ஏன்னா மல்லை சத்யா அவர்களை கட்சியிலிருந்து துரோகி அப்படிங்கிற பட்டம் கொடுத்து விலக்குகிறார்கள். இந்த நேரத்தில் மல்லை சத்யாவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்போ மதிமுகவினுடைய கட்சி கொடி அவங்களுடைய காரில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பாக்கெட்டில் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து சும்மா வீசி கிழிச்சு தூக்கி தூர போடுறாங்க. இவ்வளவு வருடங்கள், இத்தனை வருஷமா இருந்து என்ன புண்ணியம்? கட்சி கொடிகளை அகற்றி தலையை சுற்றி தூக்கி வீசிய மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யாவை துரோகி என வைக்க கூறியதால் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மதிமுக கரைந்து அடுத்ததான் மல்லை சத்யா அவர்கள் புதிய ஒரு கட்சி தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கமாக கொஞ்சம் பேர் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மல்லை சத்யா அவர்களை இப்போது வைகோ அவர்கள் நீக்கி இருப்பது மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற கருத்தை மதிமுகவினுடைய பல நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு படி மேல வைகோவுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர் ஒருத்தர் அவரை விமர்சனம் பண்ணியிருக்கார். ஏன் வைகோவுக்கு மனநலம் பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அவர் அதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை குறை சொல்லாத ஒரு கட்சியாக இப்போ வைகோ மதிமுக இருக்காங்க.
அடிக்கடி என்ன நடந்தாலும் சரி திமுகக்கு எதிராக பேசாத ஒரே ஒரு கட்சி மதிமுக தான். கம்யூனிஸ்ட் கட்சி கூட அப்பப்போ திமுகக்கு எதிராக பேசுவாங்க. விசிகா நாங்களும் பெருசு தான் அப்படின்னு சொல்லி காண்பிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து பேசுவாங்க. ஆனால் எதுவுமே பேசாம திமுக என்ன சொன்னாலும் சரி, திமுக என்ன செய்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு கட்சி மதிமுக. அப்படி ஒரு கட்சி இருந்து என்ன பிரயோஜனம் என்கிற கேள்வி இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மதிமுக சீக்கிரமா திமுகவுக்குள்ளேயே ஐக்கியமாகிவிடும் அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அடுத்ததா பெரியார் புராணம் பாடக்கூடிய சில நபர்கள், அவங்களுடைய ஒரு கட்டிடம், பெரியார் பேர்லேயே ஒரு கட்டிடம், அதுவும் நூலகம் அப்படிங்கிறது திறக்கப்பட போகிறது. அதனுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா கண் திருஷ்டிக்கான ஒரு பொம்மை, ஒரு உருவ பொம்மை அப்படிங்கிறது அங்கே ஒரு புகைப்படமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னையா பெரியாருக்கு வந்த சோதனை, மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை விடுபட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து அவர் கடைசி காலத்தில் நடைபெணம்லாம் போய் மக்களை சந்தித்து மூட நம்பிக்கை வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதே நபர் பெயரில் ஒரு நூலகம் கட்டப்படுகிறது, அங்கே கண் திருஷ்டி பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு பொம்மை என்பது அந்த கட்டிடத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறதே என்கிற கேள்வியை ஏவா வேலு அவர்களிடம் கேட்கிறார்கள். ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்லுவார்? அவர் முதல்ல அதிமுகலாம் இருந்தவர், மறுபடியும் திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாரா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான் வாண்டடாக சொல்கிறார். நீங்கள் பெரியாரிஸ்டா இல்லையா அப்படிங்கிறதே கேள்வி கிடையாது. நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான். இந்த மாதிரி எங்களை மாதிரி பெரியாரிஸ்டுகளுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். பட் என்ன, இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கும்ல, ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனம், அவங்களுடைய நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த கண் திருஷ்டி பொம்மை அப்படிங்கிறது முன்னாடி வைத்திருப்பது. ஸோ அந்த நம்பிக்கையில் நாம் ஏன் உள்ளே புக வேண்டும்? நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான், எனவே இந்த கட்டிட வேலை முடிந்த பிறகு அதெல்லாம் மாற்றப்படும் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார் ஏவா வேலு அவர்கள். அடுத்ததான் பாமகவினுடைய போராட்டம் தான். விழுப்புரம் பாமகவினுடைய கோட்டையாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டம் ஹியூஜ் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சிறை நிரப்பு போராட்டம் என்பதும், அதன் பிறகும் 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இந்த சிறை நிரப்பு போராட்டம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், சாலை மறியலாக இருக்கட்டும், அதை பாமக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை இப்போது ஆளும் கட்சி திமுகவுக்கு ஏற்படும். அதை தடுப்பதற்காக சீக்கிரமாக 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வன்னியர்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 2021 இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5% உள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அது சும்மா டிராமா தான், எப்போ திமுக அரசாங்கத்துக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படும் என்கிற தகவலை கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே ஸ்டாலின் அவர்களிடம் இப்போது எல்லாரும் கேட்கிறார்கள், சார் 4 வருஷம் ஓடிருச்சு, கிட்டத்தட்ட 1500 தினங்களை கடந்து விட்டோம், எப்போது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் வன்னியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு நிற்கிறாங்க. இது வன்னியர்களுக்கானது மட்டும் கிடையாது, சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தேவையான திட்டங்களை வகுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வன்னியர்கள் கிட்டத்தட்ட 18% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ அன்புமணி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது, நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், இங்கே கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாதுன்னு சொல்லிட்டார். உடனடியாக பாஜகவை சார்ந்தவர்கள், அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய அளவில் நெருக்கமாக இருந்த நபர்கள் எல்லாரும் என்ன சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா அதிமுக வந்து தனித்து கேம் விளையாட போகிறாங்க, பாஜகவை கலட்டி விட போகிறாங்க, பாஜக துணை முதல்வர் அப்படிங்கிற இன்னைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு விழாவில் பங்கெடுக்கிறார். அந்த விழாவின் போது அங்கே தொகுப்பாளினியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், வருங்கால நம்முடைய முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. உடனே நயனா நாகேந்திரன் அவர்கள் பதறி, இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்களில் ஒருவன் நயனா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொன்னால் போதுன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார், அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார். ஸோ இதே மாதிரி அங்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெரும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் அதிமுக இருந்தாலும் இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்கள் கூட்டணி கட்சிக்கு தயாராக மாட்டோம், எங்களுடைய அதிமுகவே பெரும்பான்மையான இடத்தை வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு ஹார்ஷான வார்த்தை தான், நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்றது. இதை நயனா நாகேந்திரன் அவர்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்பட்ட மாதிரி தெரியல, உள்நோக்கம் கிடையாது, அதற்கான உள்நோக்கம் எதுவுமே கிடையாது, அவர் வெளிப்படையாகவே எல்லாம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய கருத்தை கூற ஆரம்பித்திருக்கிறார். அடுத்ததா
சென்னை சிங்கார சென்னையாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி 5வது இடத்துல இருந்த அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை அகற்றுவதாக இருக்கட்டும், இதில் 5வது இடத்தில் இருந்த சென்னை 104வது இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ 2023 விட 2025 இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்களே சென்னை, இதுக்கு மேலே சென்னை அடுத்த நவம்பர் டிசம்பரில் என்ன ஆக போகும் அப்படிங்கிறது எல்லாமே பெரும் கேள்வி தான். அதற்கான விடை கிடைத்தது என்றால் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு பண்ணலாம். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்டாக்ல கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகா கட்சியும் ரொம்ப விமர்சனம் செய்து வருகிறார். அதில் குறிப்பாக முத்தரசன் அவர்களை பார்த்து நீங்கள் போய் பேக்டோரில் ஏகப்பட்ட பணத்தை திமுக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, கிடையாது, நாங்கள் பணத்தை வாங்கினோம். யார் சொல்கிறாங்க? இந்த பணத்தை, அதாவது கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, நாங்கள் பணத்தை வாங்கினோம், அந்த பணத்தில் ஒரு பைசா வச்சு கூட நாங்கள் டீ காஃபிலாம் குடிக்கல, செலவுக்காக, தேர்தல் செலவுக்காக தான் நாங்கள் அதை பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த செலவுக்காகவும் அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்பினாதான் சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்பிக்கோங்க. ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.